Good. நண்பர்களே, சத்துணவுங்கிறது எங்கிருந்து தொடங்குது? குழந்தை பிறந்த உடனேயே அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்கறாங்க. அங்கிருந்து தான் சத்துணவு ஆரம்பமாகுது. தாய்ப்பால் தான் குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவுன்னு இந்த உலகம் மறுக்காம ஒத்துக்கும். நம்ம ப்ரோக்ராம்க்கு டாக்டர் ரஷ்மி சாங்கி வந்திருக்காங்க. இவங்க ஐஐடி கான்பூர்ல ரிசர்ச் சயின்டிஸ்டா இருக்காங்க. இவங்க தாய்ப்பால் மேல ஒரு அற்புதமான ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ரஷ்மி மேடம், நீங்க தாய்ப்பால் மேல ஒரு ரிசர்ச் பண்ணிருந்தீங்கல்ல, அந்த ரிசர்ச்ல என்ன தெரிய வந்தது? நான் அப்பதான் முறையா பிரெக்னெண்டா இருந்தேன். அதனாலதான் நான் தாய்ப்பாலை பத்தி ரிசர்ச் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருந்தேன். பயம் இருந்தது, கவலையா இருந்தீங்க. ரொம்ப கவலையாவும் இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க நிறைய தாய்மார்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து டெஸ்டிங்காக எடுத்தோம். ம்ஹும். ஆனா ரிசல்ட்ட பார்த்து நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். எண்டோசல்ஃபான் அப்புறம் குளோரோபைரிபாஸ் மாதிரி பெஸ்டிசைட்ஸ் இருக்கு. சரி. இந்த எண்டோசல்ஃபான் கிட்டத்தட்ட 800% அந்த தாய்ப்பால்ல இருந்திருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. 800%? ஆமா. அப்புறம் கிட்டத்தட்ட 400% குளோரோபைரிபாஸ். அதாவது அலோடு லிமிட்டை விட ஆமா, அதை ஏடிஐயோட விட அளவு 400% அதிகம் இருந்திருக்கு. இன்னொன்னு 800% அதிகம் இருந்திருக்கு. உண்மையிலேயே அப்புறம் அதிர்ச்சியான விஷயம் ஆமாமா, தான். இது ரொம்ப அதாவது இந்த ஷாக்கிங் நியூஸ் தாய்ப்பால்ல இருந்து குழந்தைக்கு ஆமாமா, கிடைக்குது. இது தாய்ப்பால்ல இருந்து நேரா கிடைக்குது. குழந்தைக்கு போகுது. தாய் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடறதுனால தாய்ப்பால்ல இதெல்லாம் வந்துடுது. பால்ல அதேதான். பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமாங்க, இத நீங்க ஐஐடி கான்பூர்ல ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. பண்ணோம். நண்பர்களே, தாய்ப்பால்லையும் பெஸ்டிசைட்ஸ், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருக்குங்கிறது ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். பெஸ்டிசைடுங்கிறது ஒரு ஆங்கில வார்த்தை. இத சாதாரண விதத்துல புரிய வைக்கணும்னா, அதாவது பெஸ்ட் அப்படின்னா பூச்சி, அப்ப பெஸ்டிசைட்ஸ்னா பூச்சிக்கொல்லி மருந்து. நாம இத மருந்துன்னு தான் சொல்லுவோம், ஆனா உண்மையிலேயே இது விஷம். இந்த விஷம் தான் பூச்சிகளை சாகடிக்குது. நம்ம சாதாரணமா வீட்டுல வாங்கி வச்சிருப்போம் இல்லையா, எலிய சாகடிக்கிற மருந்து, காக்ரோச்ச சாகடிக்கிற மருந்து. இந்த மருந்துனால எலியோ காக்ரோச்சோ ஆரோக்கியமா வாழ போறது இல்ல. அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது சாகும். அதனால எல்லாரும் இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இது மருந்து இல்ல, விஷம். இப்பதான் ரஷ்மி மேடம் நம்ம கிட்ட சொன்னாங்க, எண்டோசல்ஃபான்ங்கிற பெஸ்டிசைட்ஸ் தாய்ப்பால்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க இப்ப நான்